ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஒரு துணி கடைக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு வேலைக்கு போற அந்த ஓனர் கேக்குறாங்க, உங்களுக்கு துணி மடிக்க தெரிஞ்ச அந்த கடையில வேலை தரோம். ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல இருக்கிற யாருக்குங்க சட்டத்தை பத்தி அங்க தெரியுது? வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10th வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி அறிவித்தல் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு, அவையில் அமர்ந்திருக்கும் பெருமக்கள், சான்றோர், ஆன்றோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சிறந்த மேடை பேச்சாளரும் கிடையாது, நான் பல மேடைகளை பார்த்ததும் கிடையாது. அதனால் இதுக்கு முன்னாடி பேசினவங்க மாதிரி எனக்கு அந்தளவுக்கு பேச தெரியாது. ஆனால் ஒரு சில உண்மைகளை மட்டும் நான் அந்த இடத்துல நான் குறிக்கிற ஆசைப்படுறேன். நான் அனைவருக்கும் ஒரு பிரதிட்சமான முகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு தாவேக்கால ஒரு அண்ணன் வந்து ஒரு 25 வருஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷமாக நானும் அந்த கட்சிக்காக உண்மையாக உழைத்தேன். ஆனால் அந்த கட்சி எனக்கான அங்கீகாரத்தை மறுத்த நிமிடம் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எனக்கு அங்கீகாரம் கொடுத்த தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும், அக்கா கனிமொழி அவர்களுக்கும், என் உயிரிலும் மேலான அன்பு அண்ணன் அண்ணாச்சி அவர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க, தவைக்கா கட்சி தலைவர் வந்து ஒரு பெரிய இடத்த விட்டுட்டு வந்து கீழே மக்களுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறானது, பொய்யானது. 234 தொகுதியின் வேட்பாளர்கள் யார் என்று அவருக்கு தெரியுமா? என்னுடைய முதல் கேள்வி அதுதான். 234 தொகுதியின் வேட்பாளர்கள் எப்படி நியமிக்கப்பட்டார்கள்? யாரால் நியமிக்கப்பட்டார்கள்? அவருடைய நேரடி பார்வையில் நியமிக்கப்பட்டார்களா? நான் ஒரு சிறந்த எக்ஸாம்பிளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்ல ஆசைப்படுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் விருப்ப மனு கொடுத்த எவராக இருந்தாலும், ஒரு சாதாரண அடிப்படை தொண்டனாக இருந்தாலும், தலைவர் அவர்கள் உட்கார்ந்து அந்த விருப்ப மனுவை படித்து அவங்க யார் வந்திருக்கா, அவங்களோட தகுதி என்ன, அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கலான்னு சொல்லி செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் ஒரு கட்சியோட ஒரு அடிப்படையான விஷயம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் எந்த விருப்ப மனுவையும் அவங்க வந்து நேரடியாக அந்த தலைவர் கை வாங்கலை. அவர் வந்து யாரையும் பார்த்து பேசலை. முழுக்க அந்த கட்சி முழுவதும் இருந்தது பொதுச் செயலாளர் புசி ஆனந்திட்டு மட்டும்தான் அந்த கட்சியே இருந்தது. உயர இடத்துல இருந்து நான் வந்திருக்கேன், என் சொந்தத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், என்னோட பணத்தை, என்னோட செல்வாக்கை எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆனா அவருடைய பணத்தில் அவர் கட்சியை வளர்த்தாரா? அவருடைய பணத்துல கட்சியை வளர்த்தாராங்க? இல்லைங்க. ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனும் அவனுடைய சொந்த உழைப்பில் உழைத்த காசு. இத்தனை நாளாக தமிழ்நாட்டுல இந்த கட்சியை அந்த அளவுக்கு வளர்த்த ஒரு பெண்ணை கூட இந்த தலைவருக்கு தெரியல அப்படின்னா, இந்த அடிமட்ட தொண்டர்களாக இருக்கிற இந்த மக்களை எப்படி ஒரு தலைவருக்கு தெரியும்? இதுதான் என்னுடைய கேள்வி. என்னங்க, சட்டமன்றத்தில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு எடுத்து பாருங்க. 108 தொகுதியில வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில இருக்கிற எம்எல்ஏ யாருன்னு எடுத்து பாருங்க. அவங்களோட பின்பலத்தை பாருங்க. அவங்க யாரு? என்னங்க, ஒரு சாதாரண ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போறோம். அந்த கடையில அந்த ஓனர் என்ன கிடைப்பாங்க? இதுக்கு முன்னாடி ஏதாவது கடையில வேலை பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு துணி நல்லா மடிக்க தெரியுமா? சாதாரண ஒரு விஷயங்க. ஒரு துணி கடைக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு வேலைக்கு போற அந்த ஓனர் கேக்குறாங்க, உங்களுக்கு துணி மடிக்க தெரிஞ்ச அந்த கடையில வேலை தரோம். ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல இருக்கிற யாருக்குங்க சட்டத்தை பத்தி அங்க தெரியுது? யார் யாரெல்லாமோ எம்எல்ஏ இருக்காங்க, யார் யாரெல்லாமோ அமைச்சரா இருக்கிறாங்க. ஆனால் சட்டம் படித்தவர்கள் வெளியே இருக்கிறாங்க, சட்டம் தெரியாதவங்க உள்ள உட்கார்ந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயா கலைஞர் அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாரு ஒரு மேடை பேச்சில, திறமையற்றவர்கள் ஜொலிப்பது எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்? திறமை இல்லாதவர்களுக்கு கிடைக்கிற பேரும் புகழுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்றாரு. ஒரு வேகமா ஒரு காத்தடிக்குதுங்க. அந்த காத்தடிக்கும் போது பேப்பரும் பறக்கும், புறாவும் பறக்கும். ஆனால் அந்த காத்து நிற்கும் போதுதான் தெரியும் பறந்தது புறாவா இல்லது பேப்பரான்னு. அந்த காத்து அடிச்சு நிற்கும் போது அந்த பேப்பர் கீழே விழுந்துருங்க, ஆனா அந்த புறா வந்து உயர பறக்கும். அதே மாதிரிதான்
குறிப்பா அண்ணாச்சியை பத்தி நான் ஒரு 2 நிமிஷம் நான் பேசிக்கிறேன். ஒரு தலைமை பண்பு எப்படி இருக்குங்கிறத நான் அண்ணாச்சி மூலமா நான் கத்துக்கிட்டேன். ஒரு கனிவான உபசரிப்பு, ஒரு அன்பான இது. ஆனா அந்த கட்சியிலையும் நான் இந்த கட்சியிலையும் வெட்டுக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவரை எந்த நேரமும் பார்க்கலாம், யாருனாலும் பார்த்துக்கலாம், எப்பனாலும் தொடர்பு கொள்ளலாம். இதுதான் ஒரு தலைமை பண்பு, ஒரு தலைவருக்கான ஒரு பண்பு. ஆனா மத்த கட்சியில ஒரு கட்டமைப்பு இருக்கும். அந்த ஒரு அவருக்கு கீழே ஒரு 5 பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 3 பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 2 பேர் இருப்பாங்க. அடிமட்ட தொண்டனே அவரை தலைவரை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் அண்ணாச்சியை பார்த்த வரையில் எந்த நேரமும் எந்த இடத்திலும் அவரை பார்க்கணும் அப்படின்னா ஈஸியா பார்க்கலாங்க. ஒரு சாதாரண ஒரு பகுதி செயலாளராக இருக்கட்டும், ஒரு நிர்வாகியா இருக்கட்டும், ஈஸியா அவரை தொடர்பு கொள்ளலாம். எந்த இடத்தின் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் முன்னாடி நின்று அந்த வீட்டின் நண்பனாகவும் அந்த வீட்டின் உறவினராகவும் இருக்கக்கூடியவர் அண்ணாச்சி அவர்கள். 6 தடவை அண்ணாச்சி ஜெயிச்சிட்டாங்க. இப்போ 7வது. 7ங்கிறது ஒரு பரிபூரணம், 7ங்கிறது ஒரு முழுமை. ஒரு முழுமையான ஆட்சியை இந்த வருடம் ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த திருச்செந்தூர் மக்களுக்கு அவர் கொடுப்பார். இந்த திருச்செந்தூர் மக்களுக்கு இந்த 7வது முறை வாய்ப்பளித்த உங்களுக்கு அண்ணாச்சியின் ஆட்சி பொற்கால ஆட்சியாக கண்டிப்பாக அமரும். என்றும் அண்ணாச்சியின் ஒரு குரலாக நாங்கள் அனைவரும் அவரோடு சேர்ந்து இணைந்து பணியாற்ற ரெடியா இருக்கோம். கண்டிப்பாக திருச்செந்தூர் தொகுதி இந்த 5 ஆண்டுகளில் ஒரு பொற்கால ஆட்சியை கண்டிப்பாக காணும். அண்ணாச்சியின் புகழ் கண்டிப்பாக ஓங்கும். வாழ்க திராவிட முன்னேற்ற கழகம், வளர்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்பாடுகள். நன்றி, வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.